ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நியூவாக கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் வாங்கினேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான். இந்த கடாய் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்து. நிறைய வாட்டி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். சரி, நமக்கும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணுமேன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. யதார்த்தமாக இன்றைக்கி ஆக்சுவலி என்னோடய ப்ரெஷர் குக்கர் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. இந்த ஹேண்டில் உடஞ்சிருச்சு. அது சரி பண்ண முடியல. ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை வாங்கலான்ட்டு நான் ஒரு லோக்கல் ஷாப் தான் போனேன். அங்கே எனக்கு சரியாக கிடைக்கல. ஸோ இந்த அஞ்சரை பெட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி. இது கூட 3 ஸ்பூன் வருது. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் பேன் மாதிரி வாங்கிட்டேன். அது நம்ம பொங்கல் வச்சாலோ இல்லை இது வச்சாலோ பொங்கி வழியாது, நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கியிருக்கேன். பாப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு 4.5 லிட்டர் போல் இருக்குது இந்த ப்ரெஷர் குக்கர். பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது, பயங்கர ஹெவியாக இருக்குது. இந்த மூடியுமே நல்ல ஹெவியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்கிறேன். இந்த கடாயை பற்றி சொல்லியே ஆகணுங்க. நான் டார்லிங்கில் தான் வாங்கினேன், எங்கள் ஊரில். இது 1500 போட்டிருந்தாங்க. நம்ம ரெகுலராக அங்கே தான் வாங்கிட்டுருக்கோன்றதுக்காக நமக்கு 1000 ருபீஸில் கொடுத்தாங்க. இந்த வெளியில் லோட்டஸ் பிராண்டு அப்படின்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000. இந்த வினோத் பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா 2500 அந்த மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் சமைக்க போகிறதில்ல. இந்த ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு தோணுச்சு. இந்த குக்கர் பட்டர்ஃப்ளை பிராண்டு, சொல்ல மறந்துட்டேன். 4.5 லிட்டர். இந்த கேஸ்கட் ஒரிஜினல் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனைனாக்க. நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதில் தான் சமைச்சேன், சாம்பார் வச்சேன். ஓகேவாக தான் இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.